ராஜா சொன்ன செய்திய நாம சொல்றோம். இது ஆடியோவில் வைரலா பரவி பரபரப்பா பேசப்படுகின்ற இந்த கருத்து. அதுல என்ன சொல்றாங்கன்னா, திரு ஸ்டாலின் திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லா இருக்கும்போது வீட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார் என்று சொல்றார். எதுல? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அறிவிப்பு 22வது அறிவிப்பு. அந்த 22வது அறிவிப்புல நீங்க எங்க அம்மா இருந்தது பற்றி குறிப்பிட்டிருக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஒரு அறிக்கை வெளியிட்டீங்க. அறிவிப்பு 22. முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்களின் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு தவறு இழைத்தவர் எவராயினும் அவர் உரிய சட்ட நடவடிக்கை உள்ளாக்கப்படுவார். யார் சொன்னது? ஸ்டாலின். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு ராசா அவர் ஆடியோவில் சொன்ன கருத்து அதை விசாரிக்கப்பட்டு அது உண்மை இருந்தால் அதற்கு யாரெல்லாம் பொறுப்பாளர்களோ அவர் மீது யாராக இருந்தாலும் சட்ட ரீதியாக அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி எப்படி எங்க அம்மா விமர்சனம் செஞ்ச அதே பாணிதான் உப்ப தின்றவங்க. ஆக உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? விடமாட்டோம். ஸ்டாலின் அவர்களே, முழு விசாரணை மேற்கொள்ளப்படும். எங்க மேல எரிஞ்சு விழுந்து என்ன பிரயோஜனம்? உங்களுடைய மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா அவர் வெளியிட்ட ஆடியோ அவரை கண்டிக்க முடியல. பயம். கண்டிச்சா இன்னும் பல உண்மைகள் வெளியே வந்துடும், இன்னும் பல ஆடியோ வெளியே வந்துடும். ஸ்டாலினுக்கு வேட்டு வச்சிருவாரு, ஆப்பு வச்சிருவார், வேற வழி இல்லை. அதனால அவரை எதிர்த்து பேச முடியல. அவர் யாரு? திமுக கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா. அவர் குறிப்பிட்ட அந்த கருத்து ஆடியோவில் வந்து அதெல்லாம் நாங்க சொல்றோம் வழியா நாங்க ஒன்றும் சொல்லல. இன்னொன்னு சொல்றாரு. அண்மையில் இன்றைக்கு நாகர்கோயில்ல ஒரு கூட்டத்தில் பேசுறார். ஏதோ நான் முதலமைச்சர் திண்ணையில் படுத்து கிடந்தனா கண்டுபிடிச்சிட்டார் இவர். திரு ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் பேசுவது நான் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் என்கிறார். முத்துவேல் கருணாநிதி திருட்டு ரயில் வந்தார். எங்களுக்கு சொல்ல தெரியாதா? நான் வடக்க வேணும். ஒரு முதலமைச்சர் இருக்கிறீங்க, ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறீங்க, பொறுப்போட பேச வேணும். பொறுப்பு தவறி பேசினா எங்க தொண்டம் கூட பொறுத்து கொள்ள முடியாது. ஸ்டாலின் அவர்களே, திருட்டு ரயில் ஏறி வந்தவர்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு யதார்த்தம்னா, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து உழைப்பால் வந்தவனுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? வாயு நாக்கு இருக்குன்னா எது வேணாலும் பேசிடலாமா? எங்களுக்கு பேச தெரியாதா? எங்களுக்கு நாக்கு இல்லையா? ஸ்டாலின் நாவடக்கம் தேவை. உங்க கட்சி துணை பொதுச்செயலாளர் திரு ராசாவை தட்டி கேட்க தெம்பு திராணி இல்லாத ஒரு முதலமைச்சர். ஆக ஒரு முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் ஒரு அப்பாவையே வீட்டில் சிறையில் அடைச்சிருக்கிறா நாட்டு மக்களுக்கு என்ன கதி? சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி அவர்கள் தான் இருக்கின்ற வரை அவருக்கு திமுக தலைவராக்கல. அவ்வளவு நம்பிக்கை உரியவர் திரு ஸ்டாலின். செயல் தலைவராக தான் ஆக்கினார், உடல்நிலை சரியில்லாத போது கூட. அப்படிப்பட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் இல்லை. இன்றைக்கு
இன்னைக்கு தூத்துக்குடி போனார் ஸ்டாலின், பதநீர் குடிச்சிட்டு இருந்தார். அப்போ இதுல என்ன சக்கரை போட்டுக்குதான்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட மங்குனி எங்களை பத்தி பேசலாமா? அப்புறம் நம்ம விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் இந்த ஒரு 9 மாசத்துக்கு முன்பு கடும் மழையால் விவசாயிகள் பயிர்கள் தண்ணீரில் முழுகி அதெல்லாம் அழுகி போச்சு பயிர். அந்த பயிரை போய் நேரில் பார்க்க வக்கில்லாத முதலமைச்சர் ஒரு ட்ரேவில், தலைமைச் செயலகத்தில் ஒரு ட்ரேவில் அந்த பயிரெல்லாம் பிடுங்கி போட்டு அதை பார்க்கிறார். அந்த பயிர் என்னன்னு தெரியாத ஒரு மங்குனி முதலமைச்சர் தான் இந்த முதலமைச்சர். அவருக்கு நெற்பயிர் தெரியுமா? என்ன பயிர்னு வித்தியாசம் தெரியாத ஒரு முதலமைச்சர் எங்களை பார்த்து மங்குனி சொல்லிக்கிட்ட மங்குனி முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். அது மட்டுமல்ல, எங்களுடைய நமக்கு நாமே திட்டம்னு அறிவிச்சு ஊரூரா போனார். சேலத்துக்கு வந்தார். தலைவாசல்ல ஒரு கரும்பு தோட்டத்தில் காங்கிரட் ரோடு போட்டு அதில் போய் கரும்பு பயிரை பார்வையிட்ட முதலமைச்சர் மங்குனி முதலமைச்சர். ஸ்டாலின் அவர்களே, ஒரு வார்த்தை எங்களை பேசினா திருப்பி 10 வார்த்தை நீங்க கேட்க வேண்டிய நிலை ஏற்படும். இன்றைய தினம் அது மட்டும் இல்ல, இன்றைக்கு பாருங்க திரு அழகரியா பேசியிருக்க. அவ அண்ணன் இங்கிலீஷ் பத்திரிகையில் தெளிவா வந்திருக்குது. அப்ப என்ன, மை ஃபாதர் இஸ் பீயிங் ஹெல்ட் எ பிரிசனர்னு கொடுத்திருக்கார். அப்பவே சிறையில் சொல்லிட்டார். அப்ப எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். இன்றைக்கு இந்த நாட்டிற்கு முதன்மையான அரசாங்கமா திமுக அரசாங்கம். எதுல? கமிஷன் வாங்குவதில் முதன்மையான அரசாங்கம், கொள்ளையடிப்பதிலே முதன்மையான அரசாங்கம், பாலியல் சீண்டல் நடைபெறுகிறது அதிலே முதன்மை. இப்படி எல்லாவற்றிலும் முதன்மை என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் நாட்டில் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. ஏன் கொண்டாந்துருக்காரா? விழுப்புரத்தில் இன்றைக்கு திரு கருணாநிதி அப்பவே பாடத்தை எடுத்திருக்கிறார். திரு ஸ்டாலினுக்கு பாடம் சொல்லிட்டு போயிருக்கார். திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராத, எதுல கமிஷன் வருதோ அதை செய்யும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அவர் அப்பா இருக்கும் போதே சர்க்காரிய கமிஷன் வீரான ஊழல் உங்களுக்கு நல்லா தெரியும். பெரிய பெரிய பைப்பு, அதுதான் சாட்சி வீரான ஊழலுக்கு. சர்க்கரை பேர ஊழல், அரிசி பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல், சேது சமுத்திர ஊழல், இந்த சென்னையில் டாய்லெட் பராமரிக்கிறாங்க அதுல கூட கேவலம், அதுல கூட ஊழல்.